Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம Android மொபைல்ல யூஸ் பண்ற ஒரு ஆப் தான் TikTok. ஸோ இந்த TikTok ஆப் வந்து கண்டிப்பா இன்னைக்கு எல்லாருமே வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்றதுக்காக வந்து கண்டிப்பா வந்து இந்த வீடியோஸ் வந்து அதாவது இந்த ஆப்பை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதோட ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறதுக்குமாகவே வந்து நிறைய பேர் வந்து இந்த டிக்டாக் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிக்டாக் ஆப்பை வந்து சில நேரம் வந்து உங்களுக்கு தேவையான லாங்குவேஜில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு தேவை ஏற்படலாம். ஸோ அதாவது வந்து தமிழில் சரி, இல்லாட்டி இங்கிலீஷில் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் சரி உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் டிக்டாக் ஆப்பில் வந்து எப்படி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. டிக்டாக் ஆப்பில் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் டிக்டாக் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைலுக்கு போயிட்டு அதாவது இந்த இடத்துல மீ அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருவீங்களா இருந்துச்சுன்னா கண்டென்ட் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே ஆப் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக வந்து இது இங்கிலீஷில் தான் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே வந்து இந்த இடத்துல ஆப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறையாவே லாங்குவேஜஸ் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை வந்து உங்களால் சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ தமிழ் வேணும் அப்படின்னா உங்களால் தமிழ் அப்படின்றத சூஸ் பண்ண முடியும். ஸோ சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய டிக்டாக் ஆப் வந்து ஃபுல்லாகவே வந்து தமிழுக்கு வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படித்தான் வந்து நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து டிக்டாக் ஆப்பை வந்து நமக்கு தேவையான லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இப்போ பார்ப்போம் இருந்துச்சுன்னா சுய விபரம் இப்படி எல்லாமே தமிழில் தான் இருக்குது. ஸோ என்னால் ஈஸியாகவும் யூஸ் பண்ணுறதுக்கும் முடியும். ஸோ இப்படித்தான் வந்து டிக்டாக் ஆப்பில் வந்து லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.